எல்லாம் ஒன்றியும் இருக்கு. பாது அப்படியே இருக்கட்டும். ஒரு சிறப்பு நினைவேந்தல் நிகழ்வுக்காக மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம். மக்களுடைய துன்பம், அதாவது ஒரு காலத்திலே மக்களுடைய வாழ்விலே அடக்குமுறையும் வன்முறையும் கொடுங்கோன்மையும் கோலோச்சிய காலத்திலே, அனைவரும் பேச மறுத்த காலத்திலே, மக்கள் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு உயிர் பலி எடுக்கப்பட்ட காலத்திலே அந்த குரலற்ற மக்களுடைய குரலாக ஒலித்து ஒரு நீதியின் நிறைவாக்கினராக வாழ்ந்து மறைசாட்சியாக இந்த மண்ணிலே மடிந்த அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அடிகளாருடைய 37வது நினைவேந்தல் நிகழ்விலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த மண்ணிலே மடிந்தவர். தீமையின் கரங்களும் தீமையின் கொடுமை அவருடைய உயிரை காவு கொண்டாலும் அவர் வாழ்ந்த சத்தியத்திற்காக, உண்மைக்காக, நீதிக்காக குரல் கொடுத்து மறைந்தும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். இதன்று பாலஸ்தீனாவின் தெருக்களிலே ஒரு நீதியின் குரலாக ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரமாக உண்மை வெளிப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே இந்த வழியில் அது அழைத்தலின் குரலை கேட்டு தன்னை ஒரு குருத்துவ வாழ்வுக்கு அர்ப்பணித்து குறிப்பாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே, திருவண்ணாமலை மட்டக்களப்பு மறை மாவட்டத்திலே 16 ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே நீதிக்காகவும் அநீதிகளுக்கு எதிராகவும் மறைக்கப்பட்ட அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோவை நினைத்து நாங்கள் இறைவேண்டல் புரிகின்றோம். அவர் மேற்கொண்ட உன்னதமான பணி நம்முடைய பணி என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த உன்னத பணிக்காக தன் வாழ்வையே மறைசாட்சிய வாழ்வாக இந்த மண்ணில் கொடுத்து முதலாவதாக அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அடிகளாருடைய திருவுருவப் படத்திற்கு அறிவிப்பார். மாலை ஒன்று வச்சுனாங்க. அதில் கல்லறையில் வச்சாலும் சரி, அங்கே சிமெண்ட்டில் வச்சாலும் கொஞ்சம் ஃபாதர்
கொள்கை மாறி எனக்கு அது விருப்பம் தான். நாளை சமய பிரச்சனை தூண்டி விட்டாங்க என்ன செய்கிறது? ஐயா வேறு எங்களுக்கு பேசுவோம் நம்மளோட நான் ருக்கி பெர்னாண்டோனுடைய உரையை ஆங்கிலத்தில் சொன்னதை நான் சுருக்கமாக தமிழில் மொழிபெயர்ப்பு செய்கிறேன். அவர் சொன்னார், எனது பெயர் ருக்கி பெர்னாண்டோ. எனக்கு தனிப்பட்ட முறையிலே அருட்பணியாளர் சந்திர பெர்னாண்டோவை தெரியாது. நான் அவரை பார்த்ததும் இல்லை, பழகியதும் இல்லை. ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அவர் கூடுதலாக மனித உரிமை செயற்பாட்டாளராக இருப்பதினால் அவர் இந்த நீதிக்காக, அமைதிக்காக குரல் கொடுக்கின்ற மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்களை பற்றியெல்லாம் பரவலாக பேசுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார். அவர் ஃபாதர் சந்திராவை பற்றி பேசுகின்ற பொழுது அவரை பற்றி கேள்விப்பட்ட விடயங்களை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவரது குடும்ப உறுப்பினர்களை, சகோதரிகள் சிலரை, உறவினர்களை சந்தித்த பொழுது அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட சுவாரஸ்யமான ஒரு குடும்ப நிகழ்வை பற்றி சொன்னார். அதாவது ஃபாதர் சந்திரா அவரது குடும்பத்திலே 2வது பிள்ளை. எல்லாமாக அவர்கள் 9 பேர். ஒருவர் சிறு வயதிலே இறந்து விட்டார். 8 பேர் இருக்கின்றார்கள். அதிலே தற்பொழுதும் ஒரு சிலர் இறந்து விட்டனர். இருந்தாலும் குடும்ப பொறுப்பை சிறு வயதிலிருந்தே அவர் தாங்கிச் சென்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். அதனால்தான் என்னவோ அவர் அந்த சிறு வயதிலே தொடங்கி அந்த பணியை அவர் தொடர்ந்தும் தனது குருத்துவ வாழ்விலையும் தொடர்ந்து கொண்டிருந்தார் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொன்னார். அதனால்தான் அவர் மற்றவர்கள் மீது கொண்ட அக்கறை, கரிசனை, அவர்கள் மீது கொண்ட பாசம், அன்பு எல்லாமே அவரது குருத்துவ வாழ்வுக்கு வித்திட்டிருக்கின்றது. அதை அவர் சிறப்பாக செவ்வனே வாழ்வதற்கு எப்பொழுதும் அது உறுதுணையாக இருந்திருக்கின்றது என்பதை பற்றி சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், அவர் வாழ்ந்த காலப்பகுதி மிகவும் சவால் நிறைந்த, போர்ச்சூழல் நிறைந்த ஒரு காலகட்டம். அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருந்த காலகட்டத்திலே அவர் நீதிக்காக குரல் கொடுத்தவர், அநீதியை எதிர்த்து நின்றவர். இறுதியிலே அவரது உயிரை கூட அவர் பரிசாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அது மட்டுமல்ல, அவரின் இறப்பினால் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். இன்றும் சிலர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரோடு பழகியவர்கள், அவரை பார்த்தவர்கள்,
அவரோடு பணி செய்தவர்கள், பயணித்தவர்கள் எல்லாம் இன்று மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஃபாதர் சந்திரா பெர்னாண்டோ என்பவர் என்ற குருவானவர் இப்படியான ஒரு நிலையை சந்தித்திருந்தாலும், அவர் அநீதியான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் அவர் மட்டும் படுகொலை செய்யப்படவில்லை. மாறாக ஏனைய பகுதிகளிலே, குறிப்பாக வடகிழக்கிலே இன்னும் பல குருக்களும் துறவிகளும் ஏனைய தலைவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களும் இவரை போன்று நீதிக்காக வாழ்ந்தவர்கள், அநீதியை எதிர்த்து போராடியவர்கள், அதற்காக குரல் கொடுத்தவர்கள். இன்றைய நாளிலே நாங்கள் எல்லோரும் இவ்விடத்தில் ஒன்று கூடி அருத்தந்தை அவர்களுக்கு நினைவேந்தல் செய்து கொண்டிருக்கின்றோம். நீதியை பற்றி சிந்திக்கின்றோம். அது முக்கியமானது. இதை நாங்கள் கைவிடக்கூடாது. இதை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் நீதி என்று சிந்திக்கின்ற பொழுது எல்லோருக்கும் மனதில் உதிப்பது அங்கே இந்த படுபாதக செயலை செய்தவர்கள் நீதியின் முன், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது. அதுவும் முக்கியமான ஒன்று. அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நீதி என்று பேசும் பொழுது அது பரந்துபட்டது. இது சட்டத்தின் முன்னிலே நிறுத்தப்பட்டு அவர்களை தண்டிப்பது ஒரு பகுதியாக இருந்தாலும், இன்று நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த செயல்பாடும் கூட நீதியின் ஒரு அங்கமாக இருக்கின்றது என்பதையும் சொன்னார். ஆகவே இந்த நீதியை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுக்கும் இப்படியான அச்சுறுத்துக்கள், ஆபத்துக்கள் வரலாம். ஆனால் அதை கண்டு நாங்கள் பின்வாங்கி விடாமல் அருத்தந்தை அவர்கள் எங்களுக்கு காட்டிய வழியிலே நாங்களும் செல்ல வேண்டும். அவர் விட்டு சென்ற பணிகளை எமது வாழ்விலே நாங்களும் தொடர வேண்டும் என்பது ஒரு அழைப்பாக அவர் இந்த இடத்திலே கூறி சென்றிருக்கின்றார். ஆகவே நாங்கள் எங்களது வாழ்விலே துன்பங்களை, துயரங்களை கண்டு நாங்கள் ஓடிவிடாமல், எவ்வாறு இந்த அருத்தந்தையானவர் அச்சுறுத்தல்கள் வந்தாலும் கூட மற்றவர்கள் மீது கொண்ட அன்பு, பாசம், இரக்கம், கரிசனையின் மட்டிலே அவர்களுக்காக முன்வந்து குரல் கொடுத்ததை போன்று நாம் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே அவர் எங்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பு அல்லது அவரது வாழ்த்துறை என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், இளம் குறுமடமானவர்களும், இளம் துறவிகளும், குருக்களும், மத தலைவர்களும் என எல்லா மக்களுமே இந்த அருத்தந்தை விட்டு சென்ற பணியை நாங்கள் மறந்து விடாமல் முன்னெடுக்க வேண்டிய கடைப்பாடு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது என்பதையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த நாளிலே எடுக்கிற இந்த முயற்சியானது, இந்த நிகழ்வு எங்களுக்கு கொடுக்கின்ற அறைகூவலாக இருக்கின்றது. நாங்களும் மறுபணியாளரின் வழியிலே செல்வோம். அவரது பணியிலே நாங்களும் பங்காளிகளாக இருப்போம். அதற்கு அவர் எம்மை அழைத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் மறந்து விடாமல் தொடர்ந்து பயணிப்போம். எங்களது வாழ்விலும் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இப்படியான நிகழ்விலே நாங்கள் ஒதுங்கி இருக்காமல் பங்கு பெறுவது வழியாகத்தான் அதை நாங்கள் நிலைநாட்ட முடியும். அருத்தந்தையினுடைய மரணத்தின் பின்னணியிலே அமைதியின் படை என்று இலங்கைக்கு வந்த ஆக்கிரமி படை, இந்திய சமாதான படை என்ற அந்த படைதான் அதன் பின்னணியில் இருக்கின்றது என்பது தெரியும். அவரை பொறுத்தவரை அந்த நீதியை, சட்டத்தின் முன்னிலையிலே அந்த பாதக செயலை செய்தவர்களை நிறுத்துவது அல்லது அவர்களுக்கு எதிராக தண்டனைகளை வாங்கி கொடுப்பது என்பது அது சாத்தியமற்ற விடயமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கையோடு பயணிப்போம். மற்ற நீதியின் பரந்துபட்ட நிலைகளிலே நாங்கள் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பினை விட்டு சென்றிருக்கின்றார். இதற்காகவும் நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். ஏனென்று சொன்னால், இது கடந்த அல்லது மறைந்தவர்களுக்கு மட்டும் நடந்த விடயம் அல்ல. இப்பொழுதும் இந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற, மற்றவர்கள் மத்தியிலே அக்கறை கொண்டு மற்றவர்களோடு பயணிக்கின்ற, மற்றவர்களது துன்பத்திலே தங்களை இணைத்துக் கொள்கின்றவர்களுக்கு எதிராகவும் அடக்குமுறைகள், வன்முறைகள் விடப்படுகின்றன. அவற்றை கண்டு நாங்கள் துவண்டு விடாமல் மாறாக தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும். நீதிக்கான பயணம் என்பது ஒரு முடிவல்ல, அது தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு செயல் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை இந்த வேளையிலே குறிப்பிட்டு கூறி வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தூதுவனாக தன்னுடைய குருத்துவ வாழ்விலே ஒரு ஆன்மீக தலைவனாகவும் வாழ்ந்து இன்றைக்கு 37 ஆண்டுகளுக்கு முன் இந்த மண்ணிலே ஒரு மறை சாட்சியாக மரித்து
எமக்கு எல்லோருக்கும் ஒரு புதியதொரு வாழ்வுக்கு வித்திட்ட அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்களுடைய 37வது நினைவு அஞ்சலி இந்த நிகழ்விலே இங்கு வருகை தந்திருக்கின்ற அருத்தந்தையர்களே, இதனை வருடா வருடம் நிகழ்த்துகின்ற பல்சமய ஒன்றிய தலைவர், செயலாளர், அதே நேரத்தில் அவரோடு குடும்ப உறவினராக இங்கே வந்திருக்கின்றவர்களே, அந்த காலத்திலே அவரோடு மிகவும் நெருக்கமாக ஒரு செயலாளர் பணியாக ஆற்றிய எங்களை கதிர் பாரதிதாசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் நாமத்தினாலே சாந்தியும் சமாதானம் கூறுவதை மகிழ்ச்சி அடைகின்றன. 37 ஆண்டுகள் இந்த நினைவஞ்சலி நினைவிலே அவரை நான் நினைவு கூறுகின்ற பொழுது ஏறக்குறைய 9 வருடங்கள் அவரோடு பயணித்தவன் என்ற ரீதியிலே அவரை பற்றிய பல அனுபவங்களையும் அவருடைய சிந்தனைகளையும் நாளாந்தம் நான் அதில் சுவைத்து பார்க்கின்ற ஒருவனாக நான் இருந்தேன். அந்த வகையிலே அவருடைய இறப்பினுடைய அந்த நிகழ்வை வந்து பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்திலே நான் நின்று அவருடைய திருவுருவத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு வருவது என்னென்று சொன்னால், இயேசுனுடைய அந்த விழாவிலே ஈட்டியால் குத்தி அது திறக்கப்பட்ட பொழுது இரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடியது. ஆனால் அவருடைய இந்த மூளை பகுதியிலே இந்த தலைப்பகுதியிலேயே சந்திராவினுடைய அந்த காயங்களால், சூட்டு காயங்களால் ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டு காயங்களால் இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியதை நான் அது கண்ணால் காணக்கூடியதாக இருந்தது. இதில் இருந்து நான் அதில் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இயேசுடைய மார்பிலே குத்தி திறக்கப்பட்ட காயத்திலிருந்து இரத்தத்திலும் இருந்தும் அன்பின் ஊற்று எடுக்கப்பட்டது. ஆனால் அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அவருடைய அந்த தலையிலே வழிந்தோடிய அந்த இரத்தமும் தண்ணீரானது அவருடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடாக நான் அதை உணர்ந்தேன் அந்த நேரத்திலே. ஏனென்றால் அவருடைய சிந்தனைகள் யாவும் வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே தான் அவர் அடிக்கடி கதைப்பாடு. அவருடைய மறை உரைகளும் அதை நோக்கிய பயணத்திலே தான் இருக்கும். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவருடைய முதலாவது வார்த்தை வருவது ஒரு சமாதானத்தை எடுகோள் காட்டி பாரதிதாசனுடைய கவிதை வரிகளையும் அதே நேரத்தில் இயேசுபிரானுடைய இறை வார்த்தையை மையமாக வைத்துத்தான் முதலாக சொல்வார் அவர், உங்களுக்கு அமைதி உறுத்தாகுக. அந்த நேரத்திலே சமாதானமாக வந்து பேசுங்கள். வாரவர்களை சொல்வார்கள், நீங்கள் வந்து ஆறுதலாக சமாதானமாக பேசுங்கள். ஆகவே உங்களுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வெளிவருவது சமாதானத்தினுடைய அமைதியினுடைய வார்த்தையாக இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய துணைப்பொருளாக இருந்தது. அதே நேரத்திலே வன்முறைகள் என்ற ரீதியிலே அவர் 2 விதமான வன்முறைகளை அவர் எதிர்த்தவர். ஒன்று, குடும்ப ரீதியாக ஏற்படுகின்ற வன்முறைகள், கணவன் மனைவி பிள்ளைகள் சமுதாய ரீதியாக ஏற்படுகின்ற வன்முறைகளும் அதை உள்ள அந்த வசையால் ஏற்படுகின்ற துன்பகரமான நிலைகளையும் வெறுத்தவர். மற்றது, நாட்டிலே அன்று நடைபெற்ற அமைதி நிலை காரணமாக ஏற்பட்ட கொலை, கொள்ளை போன்ற பலவிதமான துன்பகரமான நிலையிலே இருந்து ஒவ்வொரு மனிதனும் சமாதானமாக வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனையை ஊட்டிக்கொண்டே அவர் இருந்தார். ஆகவே அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் நான் ஏற்கனவே சொன்னப்பட்டது போல அவருடைய நெற்றியிலே வழிந்து ஓடிய அந்த இரத்தமும் தண்ணீரும் ஒரு சாட்சியாக இருக்கின்ற அது வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த மண்ணிலே பலர் கடமையாற்றினார்கள். ஆனால் நான் நினைக்கின்ற அது சரியோ பிள்ளையோ தெரியாது, முதலாக இந்த மண்ணிலே ஒரு மறை சாட்சியாக ஒரு குருவாக நிலைத்து இருக்கின்ற பொழுதே அவர் அதை மறித்து இன்று விண்ணகத்திலே அவர் ஒரு காவலனாக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாக நினைக்கின்றன. இன்றைய நாட்களிலே நான் இங்கே பார்க்கின்றேன், அவரோடு ஒன்றித்து பயணித்த எங்களுடைய கதிர் பாரதிதாசன் அவர்களைத்தான் நான் சந்திக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு தெரியும், நானும் அவர்களும் அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவருடைய சிந்தனைகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தியவர்கள். அதே நேரத்தில் கல்வி உலகத்திலே நான் இருந்த பொழுது, அந்த கல்வி பணி புனித மெக்கேல் கல்லூரியை ஆற்றுகின்ற பொழுது எந்த ஒரு மாணவனுக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கப்படாது, எந்த ஒரு மாணவனும் கைது செய்யப்படாது, எந்த மாணவனும் வன் செயலில் ஈடுபடுத்தப்படக்கூடாது என்பதை நீ ஒவ்வொரு நாளும் அதை நினைவிலே வைத்து செயல்படு என்று சொல்லி எனக்கு அறிவுரை கூறுகின்ற ஒருவர். அந்த வகையிலே நான் பார்க்கின்றன அவருடைய ஒவ்வொரு விதமான செயற்பாடுகளும் சமாதானத்துக்கு, மனிதனுடைய வன்முறைக்கு எதிரான
வார்த்தைகளாக தான் இருந்ததே ஒழிய வன்முறையாக அல்ல. ஒருமுறை ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்து சமாதானம் நிலவிய அந்த அமைதி காலத்திலே அது முறிவுப்படப்பட்டது. அந்த முறிவிலே அவர் ஒன்று சொன்னார், அந்த நந்தவனத்தில் ஓராண்டி 4-6 மாதங்களாக வேண்டி கொண்டு வந்தான் ஒரு கேணி என்று சொல்லி அந்த பாடலை வைத்து மறையுரை ஆற்றியது மட்டுமல்ல, அந்த பாடலை வைத்து ஒரு பப்ளிக்கான முறையிலே பொதுமக்கள் இருக்கிற இடத்திலே பல பேர் அதில் இருந்தார்கள். வன்முறையாளர் இருந்தார்கள், மென்முறையானவர்கள் இருந்தார்கள், அதே நேரத்தில் ஆயுதம் தாங்கியவர் இருந்தார்கள், படையினர் இருந்தார்கள், பல பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே மீண்டும் இதை சொல்லி இதை வலியுறுத்தி கூறினார். சமாதானம் என்பது மனித வாழ்க்கையிலே அழியாதது, அழிவுறாது. அதற்காக நீங்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்ற ரீதியிலே அவர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு வருடங்களையும் நான் புதுப்பிக்கப்படுகின்ற செயலாக நான் இந்த நேரத்திலே கூறி எனக்கும் வாய்ப்புகளை கூறி இந்த நேரத்தில் 37 ஆண்டுகள் என்பது ஒரு மறைந்த நிலையிலே இருந்தாலும் ஆனால் அவருடைய விட்டு சென்ற அந்த பணி இன்னும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த இடத்திலே போகின்றவர்கள் வருகின்றவர்கள் எல்லோரும் இதை பார்த்து ஒரு சின்ன தந்தை மகன் தூய் ஆவி என்ற அந்த பெயராலே என்று சொல்லி ஒரு அடையாளமிட்டு போவதை நான் பார்க்கின்றன. ஆகவே அந்த வகையிலே அவருடைய ஆன்மா சாந்தியடைய நான் அவருக்கு நாள்தோறும் பிரார்த்தனை செய்வதோடு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த பல்சமய ஒன்றிய தலைவர், செயலாளர், உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சாந்தி உண்டாவதாக. So Father Chandra is not someone that I knew personally, but it is someone that I have come to know about as a Catholic, as a human rights activist, and also especially as a citizen who cares about other human beings. So I heard in the last 2 days with the help of Father Jeevan from some family members that Father Chandra was someone who was very helpful in his family life, from his young days to his younger brothers and sisters and to his parents. And I think that is what he has carried forward as a priest and as an adult. He had continued to be very caring and loving to many people that he didn't know, not only people that he knew like his immediate family members. And that is why he spoke out when people he didn't even know were being killed or disappeared or unjustly detained, because he loved them and he cared about them. So that was his way of showing his love and care and concern. And especially I think as a Catholic priest, he had some power, I would say, social power that ordinary people didn't have, and he wanted to put it to the service of people who are suffering. And there might be people who are alive here today because Father Chandra was killed. There might be many like that. So at the same time, Father Chandra is a person who lived among a lot of death. When people were being killed, people were being disappeared, people were being unjustly detained, tortured, was the time that he lived as a priest and also as a chairperson of the Citizens Committee in Batiklo. And he did his best to respond to that situation. He did not ignore it. He could have comfortably ignored it, like many other human beings, many other priests would have done at that time, but he didn't. He chose not to ignore it, and he chose to do something about it. And he was not the only Catholic priest that suffered this fate. Early this year, in January, I went for the similar memorial of Father Mary Bastian in Vankale parish in Menna. And there are many others. But the people in Vankale parish, where Father Mary Bastian was killed, similar to Father Chandra in a way, in the same parish house, in his own parish house, that particular day, 6th of January, is considered a holiday for that village. It's not a holiday for the public holiday officially for Sri Lanka, but it's a holiday for the village declared by the villagers. And the whole parish seems to be turning up for the memorial service. The bishop also comes. Different bishops who happen to be the bishop in that diocese comes for the and celebrates a special mass. And after that there's a memorial service like this. And people from outside like me also come out of respect and love for someone that we didn't know. So I think it's something that we can think about also. And I think normally we think of justice on occasions like this. And I think the popular notion of justice is that someone must be brought before a court of law and punished. And I think that is very important.
But I personally feel that is very unlikely to happen in the case of Father Chandra and in the case of many other people in Batiklo who were killed or disappeared. That justice through courts is something that is unlikely to happen, particularly in the context where the Indian peacekeeping force is considered to be responsible for the killing of Father Chandra. But there are, I think, other forms of justice that we can think about. And I think what we are doing here is something like that. Remembering Father Chandra is also, I think, a very important part of justice. And it's good that the family members of different generations, the sisters, the nephews and others are doing this. I am very happy that the family members are doing this. At the same time, the Interreligious Committee and some Catholic fathers and some other lay people are doing this. Media from Batiklo is present here. And I think we are all part of that different form of justice of remembering Father Chandra. But I think we can take this forward in a bigger way, because I think the service he did, the contribution he did for people he didn't know is much bigger. And I think the parish, the diocese, and people of goodwill who value and appreciate justice can do the remembrance in a bigger way. So I think that's something that we can take forward, and I think Father Chandra's life can be an example for seminarians, for young priests, for lay people, for youth groups, and I hope that we can remember Father Chandra in a bigger way for many more years and many more decades, and that many more people, particularly in the parish and the diocese, can take leadership to remembering Father Chandra in a context that we are unlikely to get justice through the legal ways. So thank you again for inviting me to share some thoughts, and I think Father Jeevan will translate maybe a summary of what I shared to Tamil. Thank you. ஷாவாய் ஓம் சாந்தி 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 சாந்தியும் சமாதானத்துக்குமாக இன்று இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி எங்களுடைய அருள் தந்தை மறைந்த பெர்னாண்டோ அடிகளாருடைய நினைவாஞ்சலியை நாங்கள் மிகவும் ஆத்திரமான முறையிலே அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். அவர் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமில்லை, முழு இலங்கையிலேயுமே முழு உலகத்திலுமே சமாதானத்துக்காக வாழ்ந்த ஒரு புருஷர். கடந்த கால ஆயுத கலாச்சாரம் நடந்தபோது ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் அழித்தொழிக்கப்பட்ட வன் செயல்களும் இடம்பெற்ற போதெல்லாம் தன்னுடைய குரலை உயர்த்தி மக்களுக்காக, அதிலும் மேலாக பாதிக்கப்பட்ட அனைத்து இன மக்களுக்காக தனது குரலை உயர்த்தி பேசியவர், நியாயம் கேட்டவர். எங்களுடைய அடுத்த சந்ததியினர் நிம்மதியாகவும் சமாதானத்துடனும் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய பணியை இந்த மட்டக்களப்பு மண்ணுக்கு அர்ப்பணித்த ஒரு பெரிய ஒரு மகான். அவர் சமுதாயத்தின் பெரும் மகிழ்ச்சி கருதி, நல்வாழ்வு கருதி அரும்பெரும் பணியாற்றி கல்விக்கும் ஒற்றுமைக்கும் மனித மேம்பாட்டுக்குமாக உழைத்தவர் மாத்திரமல்ல, சமயத்துக்காக பெரும் பணியாற்றியவர். எங்களோடு நீண்ட காலமாக சமாதானத்துக்காக எங்களுடன் வாழ்ந்திருந்து அடக்குமுறைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்து எங்களோடு ஒன்றாக தன்னுடைய பணியை ஆற்றியவர். எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ அந்த இடத்துக்கெல்லாம் தன்னுடைய விஜயத்தை செய்து அந்த இடத்திலே சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு மிகவும் பாடுபட்டவர். அவருடைய சேவை மட்டக்களப்பு மண்ணில் இன்றளவும் நிலைத்திருக்கின்றது. இனிமேலும் பல நூற்று ஆண்டுகள் இந்த மண்ணிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் இந்த வேளையிலே மன்றாடி விடைபெறுகின்றேன். குரலொளியாய் உரிமைகளுக்காய் குரல் கொடுத்து இறை வார்த்தையை தன் வாழ்வாக்கி வேதத்தின் சாட்சியாய் வேத சாட்சியாய் இன்றைக்கு 37 வருடங்களுக்கு முன்னர் கோதுமை மணியாய் மண்ணிலே மடிந்து இரத்தம் சிந்தி இரத்த சாட்சியாக மரித்த எனது பெரியப்பாவினுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு 37-40 வருடங்களுக்கு முன்னர் யுத்த கார்மேகம் சூழ்ந்திருந்த காலப்பகுதியிலே ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பயங்கரங்களாலே சூழப்பட்ட பல மக்களினுடைய குரலொளியாய், அவர்களது துணைக்கரமாய், அவர்களது வாழ்க்கைக்குரிய விடிவாக, அவர்களுடைய விடுதலைக்கான கருவியாய் செயற்பட்டவர் பெரியப்பா.
அந்த வகையிலே இந்த மண்ணிலே நினைவு கூறப்பட வேண்டியவர்களுள் முதன்மையானவராக இருக்கின்றார். நீதிக்கு குரல் கொடுத்தவர்கள் இந்த உலகத்திலே கிடைத்த பரிசு துப்பாக்கி வேட்டுக்கள். அது என்னுடைய பெரியப்பாவையும் விட்டுவிடவில்லை. அந்த வகையிலே வேதத்துக்காக தன்னுடைய வார்த்தை கொடுத்த வாக்குக்காக இறைவனுக்காக கொடுத்த வாக்குக்காக இறுதி வரையும் வாழ்ந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்ற என்னுடைய பெரியப்பாவினுடைய இந்த நிகழ்வை முன்னெடுத்து செல்லுகின்ற என்னுடைய மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினுடைய பல்சமய உரையாடல் அமைப்பினரை இந்த நேரத்திலே நாங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். விசேட விதமாக இந்த நிகழ்வை செய்வதற்காக அனுமதியை தந்து எங்களோடு இருக்கின்ற புனித மரியாள் பேராலயத்தினுடைய பங்கு தந்தை அவர்களையும் இந்த இடத்தை அவருடைய தலைமையிலே ஒழுங்கு செய்து தந்த ஜோசப் வாஸ் குழுவினரையும் எங்களுடைய குடும்பத்தினர் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து தொடர்ந்து என்னுடைய பெரியப்பா விட்டு சென்ற அந்த பணி எங்களுடைய வாழ்விலும் எதிரொலிக்கின்ற போது அவருடைய கனவு நனவாக்கும் என்பதை கூறி இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. குடும்பத்தின் சார்பிலே தன்னுடைய நினைவுரையை பகிர்ந்து கொண்ட ரவிசங்கர் பெர்னாண்டோ அவர்களுக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்வுடைய நிறைவு நேரம் இந்த நிகழ்வினுடைய நன்றி உரையை ஆற்றுமாறு எங்கள் மத்தியில் இருக்கின்ற அன்புக்குரிய மைக்கேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பாக குடும்பத்தினருக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த ஒழுங்கமைப்புகளை மேற்கொண்டு இன்றைய நாளிலே சிற்றுண்டிகளை வழங்கிய அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அடிகளார் அவர்களுக்கு முதற்க நன்றியை, அவருடைய குடும்பத்தாருக்கு வர்க்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலில் நான் ஒரு அனுபவ பகிர்வை பகிர்ந்துவிட்டு நான் நன்றி உரைக்க செல்கின்றேன். காரணம், நான் அருட்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அடிகளாருடன் இங்கு இருந்திருந்தேன். அதாவது நாங்கள் இளைஞர்களாக இருந்த வேளையில் நாங்கள் 5 பேர் என்னுடைய தாய் மற்றும் அவருடைய தாய்மார்கள் சென்று அருட்தந்தையிடம், அந்நேரம் உங்களுக்கு தெரியும் 86ஆம் ஆண்டு வெள்ளவேன் பிடிக்கிற காலம், அந்த பகுதியில் எனது தாய்மார் சென்று அருட்தந்தையிடம் எங்களுடைய மகனை நீங்கள் நான் வைத்துக்கொள்ள வேண்டும் ஃபாதர், 5 பேரும் உங்களோட இருக்கட்டும் என்று கூறியிருந்தார்கள். அந்த தருணத்திலே அருட்தந்தை அவர் எங்களை அங்கு வைத்து அந்த 3 ரூம் இருக்குது, அந்த அவருடைய பரிசுக்கு பக்கத்தில் 3 ரூம் இருக்குது, அந்த ரூமில் நாங்கள் இருந்திருந்தோம். அந்த காலப்பகுதியில் வெள்ளவேன் பிடித்திருந்து அப்போ பார் சொன்னேன், ஒரு இடம் போக வேணாம், ரூமுக்குள்ளேயே இருங்க, வெளியே வர வேணாம், நான் இங்கே ஒருக்கா போயிட்டு வாரேன்ண்டு. அந்த காலத்தில் அப்போது ஃபாதர் சென்று விட்டார். நாங்கள் தெரிந்தான இளைஞர்கள் கொஞ்சம் வெளியில் வந்து அப்படி சும்மா விளையாடி கொண்டிருந்தோம். பார்த்தா வேன் வருது. அப்போ டக்கண்டு ஓடி போய் ரூமுக்குள்ளே நாங்கள் ஒழிச்சிட்டோம். அப்போ வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இதுக்குள்ளே யாராவது இருக்கிறீங்க, வெளியே வாங்க. அன்னிடம் EPRLF அந்த இயக்கங்கள் தான் அவங்க வந்திருந்தவங்க, யாராவது இருக்கிறீங்களா, இல்லை வெளியே வாங்க, இல்லாட்டி சுடுவோம்ண்டு. அப்போ நாங்கள் வெளியே வரல. அப்போ சந்திரா இல்லை. அப்போ என்ன செய்கிறேன்னு நான் பயந்து கொண்டிருந்த வேளையில் மேலால் ஏறி ஒருத்தன் இதை சீட்டால் பார்த்து, டேய் உள்ளுக்கு இருக்காங்கடா, அந்த 5 பேர் இருக்கிறாங்க என்று கதவை திறக்க சொல்லி நாங்கள் திறந்துட்டோம். எங்களை 5 பேரையும் ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு, உங்களுக்கு தெரியும் உதயநகை மாளிகைக்கு மேலே தான் அவங்களுடைய இது இருந்தது, அதாவது அவங்களுடைய இந்த ஆஃபீஸ் அங்கே மேல் மாடியில் கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் பயந்து இருக்கிறோம், எங்களை கொழும்புக்கு ஏற்ற போகிறோம்னு சொல்கிறாங்க, போட்டு விடுவோம்னு சொல்கிறாங்க, கழிச்சு கொண்டிருக்கலாம் தெரியுது. அப்போ நாங்கள் வச்சு நான் கல்றை ஆண்டவரை சிவ புத்தகம் வச்சுருக்கேன்னா நான் மண்டாடி கொண்டிருந்தேன். நான் அப்போ மாலை நேரம் போயிட்டு இது ஒன்றும் இல்லை, இரவு முழுக்க அங்கே தான் இருந்தேன். நாங்கள் அடுத்த நாள் காலையில் பார்த்தா எங்களை சொன்னாங்க, நீங்கள் உங்களை கீழே போங்க, உங்களை விரட்டாமல். 5 பேரும் கீழே வந்தோம். பார்த்தா கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை, ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை, சந்திரா இவங்க இருந்தாங்க. உடனே விடுதலை செய்யணும் என்று சொல்லி போலீஸ் பெரியவனம் வந்திருந்து உடனே எங்களை 5 பேரையும் சந்திரா பத்திரமாக கூட்டி வந்துட்டேன். அதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். அந்த தருணத்திலே நான் நன்றி உரைக்கு வருகின்றேன். உண்மையிலேயே ஒவ்வொரு வருடமும் அருட்தந்தையின் இந்த நினைவேந்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறப்பாக அதை முன்னெடுத்து செல்கின்ற எமது பல்சமய குழுவினருக்கும் அத்தோடு அவருடைய இங்கே சந்திரா பெர்னாண்டோ அடிகளாரின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றுமாக இன்றைய நாளிலே முற்றுமுழுதாக எம்மோடு இணைந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரர் ஸ்டீபன் அவர்களுக்கும் மற்றும் சிவபாலன் குருக்கள் ஐயா இதை மும்முரமாக நடத்தி செல்கின்ற
அருட்தந்தை ஜெகதாஸ் அடிகளாருக்கும் மற்றும் குடும்பத்தினர்கள், இவ்வாலய பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயகாந்தன் அடிகளார் மற்றும் எமது சக உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.